ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி த்ரெட்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அதை இந்த மாதிரி எப்பவும் போல் கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ அந்த ஃப்ரேம் கடியில் கொண்டு போங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு லாக் பண்ணி பின்னாடி பேக்கில் ஒரு செயின் எடுத்து பின்னாடி ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு போடும்போது இந்த மாதிரி வரும். நீ நல்லா வரலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ண தேவையில்ல. இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே இப்படி தான் ஃபஸ்ட்டு வரும். நான் இன்னொன்று 2வது வாட்டி சொல்லி தருவேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடும்போது இப்படி தான் இருக்கும். ஒரு செயின் ஒரு லாக் நீங்கள் நல்லா போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டிச் வந்துட்டு நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு லாக் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு லாக், ஒரு பின்னல் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் போடுறது இப்படி தான் வரும். பின்னாடி லாக் பண்ணுங்கள், செயின் எடுத்து லாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போடும்போது இப்படி வருதா? இப்போ ஒரு செயின் எடுத்து லாக் பண்ணி பின்னாடி அந்த த்ரெட்டை தூக்கிட்டு உள்ளே இது பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிச் அழகாக இருக்கும். பக்கத்துலேயே செயின் போட்டு லாக் பண்ணி பின்னாடி அந்த த்ரெட்டை தூக்கிட்டு நீங்கள் செயின் போட்டு லாக் பண்ணணும். இந்த மாதிரி வரணும். இப்போ வந்திருக்கு பாருங்கள், முன்னாடிக்கு இப்போ வந்து வேறு மாதிரி ஸ்டிச் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணும் ஸ்டிச்சு. செயின் பின்னாடி லாக்கு, செயின் போட்டு லாக் பண்ணி பின்னாடி செயின் அப்புறம் லாக்கு. இப்போ போட்டிருக்க பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டிச்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு லாக் பண்ணி எண்ணாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியே நான் ஸ்டிச்சு இன்னொன்று போடுறேன். பக்கத்தில் இந்த மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி தான் வரணும். இப்போ எப்போது மாதிரி அதே மாதிரி செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பின்னாடி கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு செயின் லாக்கு, அந்த ஒரு செயின் ஒரு லாக்கு, பின்னாடி த்ரெட்டுக்கு அடியில் செயின் போட்டு லாக் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு செயின் ஒரு லாக்கு, பின்னாடி த்ரெட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் எடுத்துருப்போம்ல அந்த செயினுக்கு அடியில் செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் எதுக்கெலாம் போடுவோன்னா, இந்த மேங்கோ இருக்குல்ல, நம்ம மேங்கோ வரைஞ்சி அதில் அதை சுற்றி அவுட்லைன் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டிச் கொடுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச் கொடுத்தா. நம்ம வந்துட்டு ஒரு மேங்கோ மாதிரி வரைஞ்சி அதில் சுற்றி இப்போ இந்த மாதிரி கொடுக்கணும். உள்ள மேட் ஃபில்லிங் இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி கொடுத்தோடனே நீங்கள் உடனே ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சு வந்துட்டு பார்க்க ஃபஸ்ட்டு நான் போட்ட பாருங்கள் அந்த மாதிரியே வரும். அப்புறம் போட தான் இப்போ போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தால் தான் அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. நீங்கள் த்ரெட்டுக்கு அடியில் தான் நூலை கொண்டு போகணும். அதே மாதிரி நம்ம இப்போ லாக் பண்ணிவிட்டு இப்போ செயின் எடுக்கோம்லாம் ரொம்ப தூரமாக எடுத்துடக்கூடாது. பக்கத்துலேயே தான் லாக் எடுக்கணும். செயின் போட்டு லாக் பண்ணணும். பண்ணிவிட்டு உள்ளே இந்த இப்போ கொடுக்குற பாருங்கள், உள்ளே செயின் போட்டு லாக் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி தான் பண்ணணும். செயின் லாக்கு, அப்புறம் பேக்கில் ஒரு செயின் ஒரு லாக்கு. இப்போ நான் அந்த ஸ்டிச்சை முடிக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இன்னாட் போட்டுருங்க. அப்புறம் மெதுவாக எடுத்திங்கன்னா அந்த இன்னாட் அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இப்போ 2 ஸ்டிச்சுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.